இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதையை உங்களோடு பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இதை நான் ஏன் பகிரணும் அப்படின்னு இந்த கதையோட முடிவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நட்பு எனக்கு கிடைச்சிது. அந்த நட்பு ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் அதுவாகவே என்கிட்ட பழக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் போச்சு. இருந்தாலும் நான் யதார்த்தமாக எப்பயும் போல பேசுறதும் பழகுறதும் அது முகம் பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் பேசி பழகக்கூடிய ஒரு நல்ல நட்பாகவே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன தானாகவே புகழ்ந்து பேசுவதும், நீங்கள் ரொம்ப நல்லா கவிதை எழுதுறீங்க, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னு உச்சத்தின் புகழ்ச்சியின் உச்சத்தில் கொண்டு போய் வைப்பதுமாக பல நேரங்களில் இருந்தாலும், நமக்கு தான் உண்மை என்னன்னு தெரியுமே, நம்மளுடைய அளவு என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் அதை பெருசாக நான் பொருட்படுத்தாமல் ஒரு பக்கம் காதில் வாங்கியபடியும் மற்றொரு பக்கம் மனதில் ஏற்றுக்கொள்ளாதபடியும் அதை அப்படியே கடந்து சென்று விட்டேன். சில நாட்கள் கழிந்தது. அவர்களின் தேவைகள் கொஞ்சம் அதிகமாக தொடங்கியது. என்னால் அதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு எப்போவாவது பிரச்சனைன்னு வந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, அடுத்த நிமிஷம் நான் உங்கள் முன்னாடி நிற்பேன். இந்த வார்த்தையை பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, மூச்சுக்கு 300 வாட்டி இதையே சொல்லிகிட்ருக்காங்கன்னு. அந்த மாதிரி பல முறை இந்த வார்த்தையை சொல்லி 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 என் சிந்தையிலே ஏற்றிவிட்டேன். அந்த வார்த்தையும் எனக்கு காதில் எப்பயுமே ஒலிச்சுக்கிட்டே இருக்கா மாதிரியான வார்த்தையாக மாறிவிட்டது. இதற்கிடையே எங்களுக்குள் பலமுறை சண்டை வரும். தோழிகளுக்கிடையே சண்டை வருவது என்பது சகஜம்தானே. அதுபோல் எங்களுக்கு நடுவில் நிறைய சண்டைகள் வருவதுண்டு. அப்புறம் நாங்கள் சேர்ந்துக்கிறது உண்டு, பேசுறது உண்டு. இப்படி காலங்கள் சென்று கொண்டே இருந்தது. ஆனால் அவங்களுடைய மிகப்பெரிய தேவை ஒன்று என்னால் பூர்த்தி செய்ய முடியாது என்ற நிலையில் நான் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவங்க என்னை விட்டு முழுமையாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை நான் வருத்தப்படலை. ஏன்னா என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் போனவங்களுக்காக நாம் வருத்தப்படுறது திரும்பவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாகத்தானே இருக்கிறது. அதனால் நான் அது பெருசாக வருத்தப்படலை. எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சின்ன நெருடல் இருந்தாலும் அது பெரிய வருத்தமாக நான் காண்பித்து கொள்ள விருப்பப்படவில்லை. ஆனால் ஒரு நேரத்தில் நிஜமாகவே எனக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு அவசியம் இருந்தது. அந்த அவசியம், சரி நாம் ஃபோன் பண்ணி பார்ப்போம், அந்த வார்த்தை உண்மைதானா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திப்போம் அப்படின்னு ஒரு நாள் தொடர்ந்து பல முறை அழைத்தேன். என்னுடைய அழைப்பு நிராகரிக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மக்கிட்ட தேவை இருக்கும் வரைக்கும் தான் ஒவ்வொரு மனிதர்களும் அப்படியே தேனாட்டம் பேசுகிறாங்க. என்னமோ அவங்களுடைய மொத்த உடமையும் நமக்காக கொடுப்பதற்கு தயாராக இருக்கும்படியாக பேசுகின்றார்கள். நம்மக்கிட்ட அவங்களுடைய தேவைகள் பலிக்கப் போவதில்லை, நிறைவேறப் போவதில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமாக நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கொஞ்சமும் தயக்கமே இல்லாமல் நம்மளை புறக்கணித்து போகக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதில் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும். ஏன்னா அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அது உட்கருத்து என்னவோ ஒரே மாதிரி தானே இருக்குது. எல்லா இடங்களிலும் ஏமாற்றும் மனிதர்களும் இருக்கிறார்கள், ஏமாந்து போகும் மனிதர்களும் இருக்கிறார்கள். இங்கே இந்த உலகத்தில் ஏமாற்றும் மனிதர்கள் அதிகம். முடிந்த வரையில் அவர்களின் உண்மை குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே விலகி போயிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் மனம் வலிக்க ஆரம்பிக்குது. ஏன், எதுக்காக? இத்தனை நாள் நம்மக்கிட்ட நல்ல மாதிரி பழகிட்டு அவங்களுடைய தேவை பூர்த்தி ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை இழிவுபடுத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு
நாம் தள்ளப்பட்டுட்டோமே எதுக்காக அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழத்தானே செய்யுது. ஒரு பக்கத்தில் அந்த ஏமாற்றமும் நமக்கு ஒரு விதமான சோகத்தை தரத்தானே செய்கின்றது. அதனால் ஆரம்பத்திலேயே இதை போன்ற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நுழையும் பொழுதே அவர்களை விட்டு வெளிவந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அப்படி ஒரு நட்போ அப்படி ஒரு தேவை நமக்கு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பாவம் பார்த்து எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி நம்ம ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறதில்ல. கடைசியில் ஏமாந்து போவது மட்டுமே மிச்சம். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஏமாறாமல் நம்மளை நாம் பாதுகாத்துப்போமே. மற்றவங்க கிட்ட போய் அனாவசியமாக நம்பி ஏமாந்து அது வேண்டாம். இனிமேலாவது நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துப்போம் அப்படின்னு எனக்கு நானே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அந்த பாடத்தை உங்களுக்கும் இப்போ பகிர்றேன். அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கலாம். இனிமேல் வரக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இந்த பதிவு. நன்றி. மீண்டும் ஒரு சம்பவத்தோடு உங்களில் இணைவது உங்கள் தமிழ். வாங்க தமிழோடு பேசுவோம்.